வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. என்னடா நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது, இவனுங்க சரியாகவே வீடியோ போட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தற்குறிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தற்குறிகள். அவங்க வந்து ஒரு படி போயிட்டு இது ஆக்சுவலாக வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வித்தியாசமான யோசனைகள் வந்துட்டுருக்கு. அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய மனசில் என்ன புரிஞ்சுச்சுன்னா, விஜய் வந்து சிஎம் ஆகிட்டாரு. ஸோ அமைச்சரவையும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாம் வந்து எப்படி எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணுறது, எப்படி எதிரிகளுக்கு பாடம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்கள். தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜின். என்ன பண்ணுவாங்க பார்ப்போமா? கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, ரொம்ப கேவலமாலாம் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, கூட்டத்தை பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், விஜய் தம்பி தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஜிங் சக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வயித்தால போயிட்டுருக்கோம். பயத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணின ஊழலெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். எந்தெந்த துறையில எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் ஒன் பை ஒன்னா வெளியில வர ஆரம்பிக்கும். அது எத்தனை 1000 கோடியோ தெரியல. 1000 இருக்காது, லட்சம் கோடியா இருக்கும். வரும். அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். இந்த 2026 நல்லா த்ரில்லிங்காகவும் நல்லா ஒரு விறுவிறுப்பாகவும் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சூப்பராக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜெயித்த உடனே என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இன்ச் பை இன்ச்சை சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் சொம்பு அடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து சிங் சாக்குன்னு எது விஜய்க்கு தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் திமுகன்றது எல்லா ஊழலையும் எடுப்போம், 1000 கோடிலாம் இருக்காது, பல லட்சம் கோடி தான் இருக்கும், எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு மனக்கோட்டை கட்டி வாழுது பார்த்தீங்கன்னா தற்குறி. அப்போது ஒரு வேலை இல்லை, கன்ஃபார்மாக தோற்றுறோம். டிவிக்கு தோத்துடுச்சுன்னா இவங்களுடைய மனநிலை என்ன ஆகுன்றது அதை நினச்சாலே எனக்கு பரிதவிக்குதுங்க. என்னால் ஏற்றுக்க முடியல. என்னடா அது, இந்த பொண்ணு படித்த பொண்ணாக இருக்குது இந்த அளவுக்கு. அதாவது இவங்களுக்கு கண்ணோட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, சோஷியல் மீடியா எல்லாம், இன்ஸ்டாலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, தாவி இந்த பேஜ் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் அது போட்டுன்னு ஒரு மடிச்சின்னு அந்த காப்பு போட்டுன்னு போனாங்களே, இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டாங்க, சிஎம்மு 2.5 கோடி ஓட்டு வந்துச்சு, ஸோ வின் பண்ணுருவோம். ஸோ அந்த மனநிலையில் இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க, வந்துடுச்சு கன்ஃபார்ம் நம்ம ஆள் சிஎம் ஆகிடுவார், டிஎம்கே வந்து சீட்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏடிஎம்கே சீட்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 234 தொகுதிகளும் 234 தொகுதிகளும் டிவிக்கே தான் வின் பண்ண போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபேமிலியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. இது என்ன நடக்கும், இவங்கெல்லாம் எப்படி ஒரு இந்த மனநிலைக்கு வந்தாங்க, என்ன ஆக போகுது, அவங்க பேரண்ட்ஸை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 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 எனக்கே வந்து ஒரு மாதிரி யோசிக்க தோணுதுங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பதட்டமான ஃபீலிங் இருக்குது. இப்போது ஒருத்தனை கொல்ல போகிறாங்க, அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு யார் கொண்டு வந்திருக்கா, இந்த டிவிகே தற்குறிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பையன் சொல்கிறான்னா, நான் என் தம்பி எல்லாம் வந்து டிவிக்கு ஓட்டு போட்டோம், என் தங்கச்சியெல்லாம் டிவிக்கு ஓட்டு போட்டோம், எங்கள் அப்பா மட்டும் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவரை நான் எங்கே படுக்க வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி எங்கே படுக்க வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாவம் வெளியே படுக்க வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுறான், ஒரு ஃபன்னியாக வீடியோ, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்றத இந்த வீடியோ பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவன் எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் பார்த்துருக்கிறாருல, இவர் வந்து உதயசூரியன் போட்டது என் அப்பா தான், அதனால உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே டிவிக்கு என் தம்பி பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் சொல்லுங்கள் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன ஆக போகுது, உங்களுக்கு பதட்டமாக இருக்கா இல்லையா? பெத்த அப்பனை ஒரு தற்கூரி ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடலன்னு சொல்கிறதுக்காக பெத்த அப்பாவை தூக்கினது எங்கே போடுறான், வெளியே போட்டு அதை கொண்டாடுறான். அவங்க அப்பா இவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லது கெட்டது பார்த்து இந்த இவனெல்லாம் படிக்க வச்சு
இவ்வளோ டெவலப் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறான், எங்கள் அப்பனாவது டேஷ் ஆகுது அப்படின்ற ஒரு நினப்பில் இவன் இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க நினச்சிட்டு இருக்கீங்க? இவங்களாம் யார்? விஜயால் விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இளைஞர்களை தான் தூண்டி விட்டு வேலை பார்க்குற யார்? விஜய். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, ஒரு 10-15 பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டான். இது யார் பொறுப்புங்க? திமுக தான் பொறுப்பா? ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ திமுக தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏங்க போங்க விஜய் ஜெயிச்சிருக்கணுங்க, திமுக தோற்று அவங்க செத்துருப்பாங்களா? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஏண்டா பொறுக்கி நாய்ங்களா, திமுக எப்படி காரணமாகும்? நீ கொழுப்படுத்து போயிட்டு அவனை ஒரு கடவுளா, அவன் தான் உலகமே நினச்சிட்டு சாவுற ஒரு நடிகனை பார்த்து சாவுறன்னா செத்துப்போ. நீ பாரம், பூமியெலாம் உன்னை தாங்கணுன்ற அவசியம் டேஷ் கிடையாது, நீ செத்துரு. இப்போ செத்துச்சு, விஜய் வந்து பார்த்து அவன் குடும்பத்துக்கு தேவையான சலுகையெல்லாம் கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? காலி அவன் ஓடுருவான், வெளிநாட்டுக்கு ஓடுருவான், அவன் வந்து இங்கே இருக்கவே மாட்டான். இப்போவே பக்கா பிளானிங் பண்ணிட்டு வந்துருக்காரு தெரியுமா? இன்னைக்கு நேற்று பார்க்குறேன், இது வந்து இது வரைக்கும்ங்க ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ வரைக்கும் விஜயோடைய விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கோம். விஜய் வந்து என்ன கோயில், திருச்செந்தூர் கோயில் போயிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்போ நைட்டு 3 மணிக்கு போகிறாப்புல, எப்படி ஊர் ஃபுல்லாக டமர் அடிச்சிட்டு, ஏன்னா மாசு காட்டணும்ல. இப்போ கோயிலுக்கு போகிறல்ல யாருன்னா, இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, முக்கிய பிரமுகர்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, அஜித் போகிறார் எல்லாம் போகிறேன் சொல்லிட்டு போகிறாங்களா? எப்பா நான் கிளம்புறேன் கோயிலுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்களான்னு கேட்குறேன். நீ டேஷு, நீ வந்து ஜோஷியர் சொன்னார், அந்த ஜோஷியர் சொன்னதை கேட்டு என்ன பண்ணுற, கோயிலுக்கு போகிற. ஜோஷியர் தான் உனக்கு எல்லாம். ஜோஷியர் வந்து சொல்கிறாரு, தம்பி நீ காலையில் பாத்ரூம் போகக்கூடாது, காலைல 10 மணிக்கு தான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் நீ அப்படி தான் கேட்டுருக்க. அப்படி தான் ஜோஷியர் சொல்கிறது என்னமோ அந்த மாதிரி தான் கேட்டுருக்கா போல விஜய். இப்போ ஜோஷியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கிளம்பி கிளம்பி என்னங்க போகிறேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்க. போகிற வழியெல்லாம் கூட்டம். கேட்டால் ஒன்று என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, போகிற வழியெல்லாம் கூட்டம். எப்படி நான் கேட்குறேன், எப்பட்றா விஜய் வரான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு? நைஸாக வந்து ஊர் ஃபுரா பத்திரிகை மீடியாக்கெல்லாம் விஜய் என்ன கிளம்புறான்னு சொல்லிட்டு சீனை போட்டு அங்கே கூட்டத்தை வர வச்சு அங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க. அப்படியே கூட்டம் பார்த்தீங்களா, நான் எங்கே போனாலும் கூட்டம், சிஎம் ஆகிறதுக்கான வேலை வந்துச்சு, மக்கள்லாம் வந்து என் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் ஒன்று கொடுக்குறது. ஒன்லி வெட்டி பில்டப் கொடுக்கறது மட்டும்தான் விஜயோட வேலை. திருச்செந்தூர் கோயில் போயிருக்காருங்க. இது ஆக்டிங் நினைக்கிறேன், உண்மை நினைக்கிறேன் சொல்லுங்கள். எப்பவுமே போவாதவர் போயிருக்காரு. இன்னும் ஜோஷி சொல்லிப்பாரு, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், என்னது அவங்களுக்கு வந்து உக்கிரத்தில் இருக்குது அந்த வெற்றி, அதை வந்து டப்புன்னு தலையில் உட்காந்துன்னு உங்கள் சிஎம் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் என்ன பண்ணுறாங்க, புஷி ஆனந்த், அந்த ஜெகதீஷு, அது முக்கியமான ஆள்லாம், அவங்க 2 பவுன்ஸரும் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா உடம்ப சட்டையை அவுத்து போட்டு அந்த அவங்கள போட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயை. விஜய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படி கை காட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்பாற்பட்ட அயோக்கிய பையன், எப்பாற்பட்ட நடிகன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து உணர்த்த சொல்லுவா போல், நீங்கள் வந்து மசூதிக்கு போங்க 4 அன்னைக்கு, அடுத்த நாள் நீங்கள் வந்து வேளாங்கண்ணி மாதாவுக்கு போய் முட்டி போட்டு நடந்து போங்கன்னு சொல்ல கண்டிப்பாக போவாப்பில்ல. ஜோஷியர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கக்கூடியவர் தான் உங்கள் விஜய். நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. எங்களுடைய சர்வே 30.22% சார். டிஎம்கேவா? டிஎம்கே வந்து எவ்வளவு? 30.22. 30.22. டிஎம்கே. ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 26.66. 26.66. ஓகே. என்டிகே 4.85. என்டிகே 4.85. ஓகே. ஆமா. டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 36.89%. 36.89%. ஓகே. இது வந்து டிவிகே பர்சன்டேஜ். டிவிகேவோட பர்சன்டேஜ். ஓகே. இப்போ வந்து வின்னிங் எத்தனை சீட்ஸ் உங்களுடைய கணக்கு படி தாவேக்கா வெச்சுக்கிறீங்க? 144 வருது சார். பிலோ ஆவரேஜ், ஆவரேஜா? பிலோ ஆவரேஜ். இந்த லோல வந்து 129 போடுறீங்க. ஆமா சார். பிலோ ஆவரேஜ்ல 144. தெரியல, ரெட் பிளிக்ஸோ எனக்கு தெரியல, பிளிக்ஸ் அந்த ஃபிளிக்ஸு அவரும் வந்து ஒருத்தர் உட்காந்துரு. அவர் யார் தெரியுமா? கருத்து கணிப்பு. அவர்லாம் கருத்து கணிப்பு வந்து சொன்னால் உடனே நடந்துடும். அவர் யாருன்னே தெரில, ஆனால் கருத்து கணிப்பு சொல்கிறாப்புல. என்னென்ன சொல்லுங்க, இவர் சொல்லும் போது இவரில் நோட் பண்ணுறாராம். சொல்லுங்கள். டிவிகே 36%, டிஎம்கே 30, ஏடிஎம்கே 26, அப்புறம் வந்து இந்த நாம் தமிழர் 4%, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ வந்து இப்போ இதில் தெரியல உங்களுக்கு யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு டிவிகே தான். யார் சொன்னால் கருத்து கணிப்பு. யார் அவன் யாருன்னு தெரியாது.
எவனோ ஒருத்தன் பிளாட்பார்த்தை சுற்றி இருந்தவனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு இவர் எழுதுறாராம், அவர் சொல்கிறாராம் யார் ஜெயிக்கணும்னு சொல்லி. டேய் என்னடா இது, டேய் என்னடா இவ்வளோ காமெடி பண்ணுக்கிறீங்க நீ உட்காந்துக்கின்னு, ஒரு மனசாட்சி இல்லை? எப்படி நீ யார், நீ எப்படி கருத்து கணிப்பு சொல்கிறான்னு யார்? 36%. ஃபிலிக்ஸே, நீ என்னதான் பண்ணாலும் சரி திமுக ஜெயிக்கிறது உறுதி. நீ என்னதான் உருட்டுனாலும் வேலைக்கு ஆகாதுப்பா ராஜா. ஒன்று சொல்கிறது கேட்டுக்கோ, நீ வந்து பண்ண தப்பு எல்லாம் ஒன்று சொல்கிறது கேட்டுக்கோ. நீயும் இன்னும் இந்த மாதிரி நீ பண்ணியிருந்தனா உன் நண்பன் சவுக்கு சங்கர் இருக்கிறாப்பல பார், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான். நீங்கள் என்னெல்லாம் பேசி திமுக மேலே அவதூறு பரப்புறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக எவனா ஒருத்தன் திமுககாரன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேஸை போட போகிறான், உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறது உறுதி. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க, அதுதான் உண்மை. இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா ஒரு 6 டிவிகே, அதாவது இளைஞர்களை வைத்து கொண்டு அவங்களாம் டிவிகேவோட பயங்கரமான ஃபேன்ஸு, அவங்களாம் வந்து டிவிகே கட்சி சார்ந்தவங்க போல தான் 3 பேர். அவர் கேட்குற கேடிய வந்து கொஸ்டினுக்கு பார்த்து அந்த பொண்ணு பசங்க எல்லாமே கேட்குறாங்க கொஸ்டின்னு, அதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து பக்காவாக, நான் இது வரைக்கும் சொல்கிறேங்க, இப்போ வரைக்கும் நான் பார்த்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு நேர்காணலை நான் பார்த்ததில்லை. 6 பேரையும் புரியும் வகையில், கோபப்படாமல் அவங்களுக்கு புரியும் வகையில் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த காணொலியை யாராவது பார்த்தீங்க, கண்டிப்பாக தற்கொலைகள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் விஜய் அவர்களே இந்த வீடியோவை பார்த்தாலும் திருந்துறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சு அவங்களுக்கு புரிகிற வரை புரியும்படி ஒன்று அதாவது இப்போ எடுத்து வைக்கிற கொஸ்டின்லாம் என்ன, உதயநிதி ஏன் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, எப்படி இங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குது, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறாங்க, குழந்தைகளே பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி சாவடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இதில் இருக்கிறோம், இதுக்கெல்லாம் காரணம் யார், திமுக, இப்படின்ற விஷயங்கள்லாம் பரவுது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கும் பதில் சூப்பராக பேசியிருக்காரு. அந்த பொண்ணு ஒன்று கேட்குது ஒரு கேள்வி, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சார் இங்கெல்லாம் வாழவே கஷ்டமாக இருக்குது சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார், இது என்ன சார் நடக்குதுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தை கூட சும்மா விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ரேபிஸ்ட்லாம் தப்பிச்சுட்டு போயிடுறாங்க, எப்படி ரேபிஸ்ட்லாம் தப்பிச்சு போகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இவர் கேட்குற கேள்வி, எந்த ரேபிஸ்ட்டு எந்த இன்சிடெண்ட்டில் தப்பிச்சாரு ஒன்று சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கரெக்டாக கேட்டார். அதுக்கு அந்த அம்மா அது அப்படியே ஒரு 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 யோசிச்சு ஒரு இன்சிடென்ட் சொல்லிச்சு. அது இன்சிடென்ட்டு எப்போ எந்த வருஷம் நினச்சி கேட்டால் அது ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்குங்க. சரி, எந்த ஊருமா தெரியல. அப்போ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது, எந்த ஊருன்னு தெரில, என்ன பண்ணாங்கன்னு தெரில. கரெக்டா? ஸோ எல்லாமே பக்காவாக சொல்லியிருக்காங்க. நடக்காமல் இருக்கும்னு நான் சொல்ல வரல, நடந்தாலும் கம்மியாக இருக்குமே சார். இந்த ஒரு வருஷத்துலேயே தொடர்ந்து கண்டினியூவாக மனசெல்லாம் பதற மாதிரி பெற்றவங்க குழந்தைங்கள 2 வயசு குழந்தைய கொண்டு தனியாக விட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க சார். அந்த அளவுக்கு இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் அவ்வளோ கேசஸ், அவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு இதெல்லாம் ஒரு வாரத்தில் இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருது. எப்படி மூடி மறைக்கிறாங்க? அப்போ ஒவ்வொரு அப்படி பொதுப்படுத்த கூடாது. எதை மூடி மறைச்சாங்கம்மா? யார் மூடி மறைச்சாங்க? ஒவ்வொரு கேஸுமே அனிதா, இதுவும் எந்த அனிதா? நீட் எக்ஸாம்ல அதுல என்ன ஆச்சு? அனிதா இதுவும் பேசுனாங்க. ஒரு 1-2 days or 3 days தான் எனக்கு அந்த ஸ்பீச் பற்றியே நான் பேசுனாங்க. மறாத நாளே அதோட வேல்யூவும் இல்லை. செகண்ட் சமூகம் இப்படி தான் இயங்கும். அனிதாவுக்காக பார்த்துட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் தன்னுடைய வேலையை தான் பார்ப்பான். என்ன பண்ணணும்? ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுதே சார், அதை மாத்தினா என்ன சார்? அதுக்கு மாத்து. இந்த திமுக அரசு அனிதா பேரை வச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே, கல்வி திட்டம், அதை பத்தி உனக்கு தெரியுமா? அது பேர் என்ன? அப்ப நீ விவரம் தெரியாம பேசுறியா? அனிதாவை இன்னமும் மறக்காம அவள் பெயரில் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீ தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி எனக்கு பேசணும். அப்பதான் நீ இளைஞ, நீ இந்த சரியான இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தில் தலைமுறையில் வழிகாட்ட வேண்டிய இடத்தில் நீயும் நானும் இருக்கிறோம். நீ சொல்ற புள்ளி சரியான புள்ளி. இந்த அரசு மறக்கவில்லை. அனிதா பெயரில் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அது நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் உனக்கு சொல்லி கொடுத்தா அது ஸ்பூன் ஃபீட் ஆகிடும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு தெரியும். அது போக பார்த்தோன்னா அனிதா விஷயத்தை இது கொண்டு வருது. அனிதா பாருங்க, அனிதா மரணம் அடைஞ்சாங்க, இந்த திமுக என்ன பண்ணுச்சு, இதுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மோசமான பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? இந்த பெண் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சூப்பராக சொன்னாருங்க. இந்த திமுக அரசு அனிதாவுக்காக
ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அரசு வந்து அவங்க மறக்கக்கூடாதுன்றதுக்காக அனிதாவால், அது அனிதா மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு, படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்க பேரில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக கவர்மெண்ட்டு. இதை நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லணும், அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ தெரியுதுங்களா? அப்போது திமுக கொண்டு வந்த திட்டங்களும் சரி, கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவங்களும் சரி, பெண்களை உயர்த்துறதுக்கான வேலைகள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதையும் சரி, இதெல்லாம் வந்து இந்த இளைஞர்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா விஜய் மட்டும்தான். அவரும் கேட்டார், நான் போகிறதுக்குள்ள நீ கண்டிப்பாக நீ சொன்னாதான் நீ ஒரு இளைஞி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணு பேன்னு முழிக்குது. இதே போல் அந்த தயவுசெய்து சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சேனல் பேர் நான் மறந்துட்டேன். அந்த யூடியூப்பில் போயிட்டு ஜேம்ஸ் வசந்தன் லேட்டஸ்ட் இன்டர்வியூ வித் யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் போட்டாலே டாப்பில் வருதா தான். அதை 2 பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்களே உணர்ச்சி வசப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். விஜயோட ரசிகர்கள் தான் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, விஜயோட கட்சி நிர்வாகி, அதாவது பார்த்தீங்கன்னா டிபேட்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர், ஒரு கேஷுவலாக ஒரு எப்படின்னா ஒரு ஈஸியாக பேசுகிறாப்புல. அவர் கேட்குறாரு, சார் பிஎல்ஓக்கெல்லாம் வந்து எப்படி வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கேட்குறாரு. இவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க தாவேக்க தற்குறிகளோட மோசமாக இருக்குது. ஒரு டிபேட்டில் கலந்துக்கிறவர், ஒரு படித்தவர், கலை நிறுவனம் தெரியாமல் என்ன சொல்கிறாப்புல, யார் சார் பிஎல்எட்லாம் ஓரம் கட்டுங்க சார். நான் சார் ஐஎஸ் ரிப்போர்ட்டே வந்துச்சு, என்னன்னு டிஎம்கே வாஷ் அவுட்டுன்னு, டிவிகே ஜெயிக்குதுன்னு. நான் கேட்குறேன், எந்த விதத்தில் டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அதாவது அரசியல் களம் தெரிந்தவர்கள் தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாரபட்சம் காரணம் சிரிச்சிங்கன்னு ஒரு மாதிரி டர்ன் அவுட்லாம் இங்கே பாருங்கள். உங்களுக்கு கட்சியில பிஎல்ஓ அவங்க இருப்பாங்கல்ல, பிஎல்ஏ வரும். இங்க எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துச்சு, நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவுத்துறை. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்து அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்க. நீங்க உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க, உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம், ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம், நடக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இதுங்கெல்லாம் வந்து May 4th ஒரு விஷயம் பண்ண போகிறோம் பாருங்கள். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கப்படும்ன்றத, ட்ரீட்மெண்ட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மனவேதனை. இது நான் சொல்கிறேன், ஒரு பெண், அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க கொஞ்சம் பிரபலமானவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐயில் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு திமுக கொடி வச்சு போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க. அது கீழே கமெண்ட் போடுற பெண்களும் ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணி சாவடிச்சாதான் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, அவனுக்கு சொல்கிறாங்க, கமெண்ட்டில் போடுறானுங்க. ஒரு பெத்த தாய் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன பேசுகிறாங்க, இது மனசாட்சி இல்லையா? அப்போ வந்து இவங்களுடைய எண்ணம் எப்படி? இப்போ ஒரு குழந்தைய இன்னொருத்த வந்து ரேப் பண்ணுற மாதிரி ஒரு கற்பனை வளர்த்து நீ கமெண்ட் நீ போடுற, அப்போ நீ எந்த அளவுக்கு ஒரு மோசமானவங்கன்றது கேட்குறாங்க. கரெக்டு தானே? நடந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது கூட எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அதை ஆனால் இவங்க ஒரு வயசு குழந்தைக்கு நடக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணுறாங்க. இது வந்து நாகரிகமாக தானே கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் நாகரிகமாக பதில் சொல்லலை அப்படின்னா, உங்கள் கூட உடலுறவு கொள்ளலாமா அப்படின்னு எவனே ஒருத்தன் வந்து கேட்குறான், எவனோ சரியா, அப்போது நாகரிகமாக தானே கேட்குறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போமா? அவன் கேட்குறது அயோக்கியத்தனமான விஷயம். அது என்ன எவ்வளோ நாகரிகமாக தமிழில் கேட்டாங்க, அதே தான் இவளுக பண்ணியிருக்காளுங்க. ஒரு பச்சை குழந்தைய கற்பனை பண்ணியிருக்காளுங்க. அப்போது இவளுக்கு மோர் கேப்பபிள் ஆஃப் அந்த திங்கை செய்யறதுக்கு. இந்த நிறையா பெண்கள் வந்து குழந்தைகளை அப்யூஸ் பண்ணிட்டாங்க, குழந்தைகளை வந்து பாலியல் சீண்டல் பண்ணிட்டு அவங்கெல்லாம் தான் இவங்க. நான் இவங்களோட ஐடியோட, அவங்க போட்ட கமெண்ட்டோட, அவங்களுக்கு லைக் பண்ணவங்களோட ஐடி எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இவங்க கிட்ட பாதுகாப்பாக இருங்க. இவங்க எல்லாம் யாருன்னா, இந்த பிரியாணி கடைக்காரங்களோட ஓடி போகிறதுக்காக பச்சை பிள்ளையை கொண்டுட்டு போனால அவள் தான் இவளுகெல்லாம். இந்த குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்வு செய்வாளுகள்ல, பாலியல் சீண்டல் செய்வாளுகள்ல, அவளுக தான் இவளுகெல்லாம். ஏன்னா இவளுகெல்லாம் வந்து குழந்தைய இப்படி கற்பனை யாருமே நல்ல புத்தி இருக்கிறவங்க பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதுக்கு போய்
போய் லைக் போடுறாங்க அப்படின்னா இவங்க மோர் கேப்பபிள் ஆஃப் இந்த இந்த விஷயத்தை அசிங்கத்தை செய்யறதுக்கு கேப்பபிளான குரூர மனம் படைச்சவளுங்க. ஸோ இல்லைங்க, இது கரெக்டு தானே. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூர புத்தி உடையவர்கள் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது பேரில் பார்த்தோன்னா அந்த மாதிரி கமெண்ட் போட்டவங்க பேரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய குழந்தை 1 வயசு கூட ஆகலைங்க, 1 வயசு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 1 வயசு ஆன குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணுற அளவுக்கு கற்பனை பண்ணி வந்து இந்த மாதிரி யோசிச்சு கமெண்ட் போடுறாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா போடுறாங்கன்னா ரெண்டுமே ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் போடுறாங்க. அப்போது இவங்களுக்கு புரிதுங்களா, இவங்களோட கண்ணோட்டம் என்ன, இவங்களோட மனநிலை என்ன? இதுதான் இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி கொடூரமான வேலைகள் செய்கிறவங்க. அவங்களும் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ஒரு பிரியாணிக்காக 2 குழந்தைகளும் கொன்னுட்டு ஒருத்தவங்க கூட ஓடி போனாலும் பார்த்தீங்கன்னா அபிராமின்ற குன்றத்தூர் அபிராமி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான கேரக்டர் தான் இவங்க. கரெக்டு, ஆமாம், உண்மை. இந்த மாதிரி ஆட்கள் தான் வராங்க. இங்கே போலீஸார் வந்து தயவு செய்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டவங்களை கைது பண்ணுங்க. இவங்க தான் கொடூர புத்தி கொடூர எண்ணங்கள் உடையவங்க. அவங்க நீங்கள் ஃபோனை செக் பண்ணுங்கள், மோசமான விஷயங்கள் காரியங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபோனில் இருக்குன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், உதயசூரியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180+ வந்து வெற்றி பெற போகிறன்றத உறுதியாக இருக்குது.